இப்போ நீங்கள் வந்து you are a founder of Anlon Medisalon. So 4 years back you have started this concept of Medisalon, right? When I started, I wanted to start a clinic like everyone else. Like see, you have a vision and you are a founder of something அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பீடில் ஓடிட்டு இருப்பீங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்களை பார்ப்பீங்க, உங்களை விட ஸ்பீடாக யாராவது ஓடுற மாதிரி. நம்ம விஷனுக்கும் அவங்க விஷனுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்குறது. 2 years-ஆக ஒன்லி Anlonல தான் ஹேர் கட்ஸ் பண்ணுறேங்க. பிஃபோர் ஐ வாஸ் இன் அப்ராட். இப்போ கேட்பாங்க அவங்க எப்படி ஃபயர் ஆனாங்க, இந்த ஹீரோயின் அந்த ஹீரோயின் எப்படி ஃபயர் ஆனாங்க, அதெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக இருக்குது. பட் யா, இதெல்லாம் வந்து இட்ஸ் டெய்லி சேலஞ்ச் ஃபார் எனி டெவலப். Welcome to the Women Entrepreneurs podcast, Dr. Nisha R Srinivasan. Thank you so much. Thanks for coming actually. You're looking so gorgeous. Thank you. இப்போ நீங்கள் வந்து you are a founder of Anlon Medisalon. So 4 years back you have started this concept of Medisalon, right? இப்போது எனக்கு ஹானஸ்ட்டாக நான் ஏன் உங்களை இன்வைட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வாண்டட் டு கிரியேட் அ ஏஸ்தட்டிக் கிளினிக். ஒரு 2 years பேக்குன்னு வச்சுக்கோங்களேன். மை ஃப்ரெண்ட் இஸ் ஓனிங் அ ஏஸ்தட்டிக் கிளினிக் அண்ட் ஷீ இன்வெஸ்டட் அரவுண்ட் 60 to 70 lakhs. It's been 2 years. She only took out 10 lakhs. But she hasn't done any marketing. அதனாலேயே வந்து ஓகே, it is a saturated market. We can't stay relevant in a saturated market. My mindset is finding something new. ரைட் நோ ஐ மீன் நான் எப்போதுமே வந்து அப்கிரேடடாக இருக்கணும், மார்க்கெட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனர்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் வை ஐம் இன் டு ஏஐ ஸ்பேஸ் ரைட் நோ. இப்போ நீங்கள் வந்து 4 years யூ ஆர் அ டெர்மட்டாலஜிஸ்ட். நீங்கள் வந்து ரேதர் தென் கோயிங் ஃபார் கிளினிக்ஸ் அண்ட் திங்ஸ் யூ ஸ்டார்டட் Medisalon. What is that mindset? Yes. First of all, 2021, when I started, I wanted to start a clinic like everyone else. But I had a thought, why not something creative, something. I had another vision also. But this vision, I thought, okay, to start with, I want to start with something which all girls will like. In one place. நம்ம வந்து நெயில்ஸ்க்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், we are going to lashes ஒரு இடத்துக்கு, கட் பண்ணுறதுக்கு, கலர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு, ஃபேஷியலுக்கு ஒரு இடத்துக்கு, டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ஒரு டைம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருந்தால் how will someone feel like? It's a heaven இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இட்ஸ் லைக் தட். நான் எப்போவுமே I'll put myself in the front. So I'll think definitely this is something just யாரும் பண்ணதில்லை. எனக்கு வந்து தட் வாஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச். என்ன சேலஞ்சுனா, யாரும் பண்ணதில்லை, எனக்கு இது எப்படி இருக்கும்னு தெரியாது, எப்படி பீப்புள் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட ஃபெலோ டாக்டர்ஸ், மை கொலீக்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய கிரிட்டிக்ஸ் இருந்துச்சு, நிறைய பாராட்டுக்களும் இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் டெஃபினெட்லி கம் அவுட் வெல். பிகாஸ் உங்களுக்கு பீப்புள் அப்படி தான் பார்ப்பாங்க இல்லையா? சலூன் அப்படின்னா ஒரு சலூன் கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. கிளினிக் அப்படின்னா இட்ஸ் செப்பரேட். பிகாஸ் ஐ எம் அ பர்சன் ஹூ டோன்ட் கோ டு பியூட்டி பார்லர்ஸ். ஹார்ட்லி எடுத்திங்கன்னா இயர்லி ஒரு 4 to 5 times I have went to beauty parlors if I get any free coupons. But I am a clinic person. Every month, every week ன்னு சொல்லலாம், every week I'll be there for skin clinic நான் போயிடுவேன். கரெக்டாக I'm a kind of person like that. That is why I wanted to start aesthetic clinic. இப்போ நான் சொல்கிறப்போ சொன்னேன் இல்லையா, I always wanted to start aesthetic clinic. So how I want this podcast to be அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது என்ன மாதிரி நிறைய பேர் aesthetic clinic ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த மாதிரி வந்து அனாலிசிஸ் பண்ணணும், ஸ்வாட் அனாலிசிஸ். ஏன்னா நான் எடுத்தப்போ சென்னையில் there were lot of people are doing that. உங்களோட கான்செப்ட் இஸ் Medisalon, பட் மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சது இட்ஸ் சலூன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ என்ன மாதிரியான ஸ்வாட் அனாலிசிஸ், ஏன்னா பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஸ்வாட் அனாலிசிஸ். இப்போ எனக்கு வந்து சென்னையில் பண்ண வேணாம், ஐ வாண்ட் டு டூ இன் Tier 2 ஆர் கோயம்புத்தூர், அந்த மாதிரி சிட்டிஸில் ஐ வாண்ட் டு டூ. ஃபர்ஸ்ட் ஹவு கேன் ஐ ஸ்டார்ட் வித் hiring a dermatologist. Yes, as per the protocol, that is the way we have to start a aesthetic clinic. Okay. And of course, the IDVL has become a bit more strict with lasers and other things. So அதனால definitely first thing should be hire a dermatologist. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா வந்து you are going to deal with someone's face. So you have to know the anatomy of it. So definitely ஒரு dermatologist, ஒரு aesthetic center ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு dermatologist தேவை. BDS கிடையாது, dermatologist is necessary. What about the market analysis? Market analysis, see, now எப்படி இருக்குன்னா, everyone who has money can invest on a machine. And அந்த மெஷினில் இருக்கிறவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் அதில் தான் தப்பாயிடுச்சுன்னா எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்?
தப்பாயிடுச்சுன்னா தட்ஸ் கோன் பி ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ உங்களை சும்மா விட மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. கண்டிப்பா. ஸோ டெஃபினெட்லி அதுக்கு தான் வந்து வி ஹாவ் சம் ப்ரோட்டோகால் டு பி ஃபாலோட். கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், லேசர் வச்சுருந்தீங்கன்னா, இன்ஃப்ளேமபிள் லேசர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஆக்ட், பயோமெடிக்கல் வேஸ்ட், இது எல்லாமே வந்து இட்ஸ் அ பிக் திங் டு ஸ்டார்ட் அ கிளினிக். ஓ சீரியஸ்லி? எஸ், இட் இஸ் நாட் அ ஈஸி திங். லைக் இப்போ வந்து தெருக்கு தெரு இருக்குது, and I accept it, but it should not be that way. திடீர்னு ஒருத்தங்க வந்து ஐவி போடுறாங்க, அந்த ஐவி வந்து போய் ஒரு எம்போலிசமாக மாறிடுச்சுன்னா you don't know. திடீர்னு வந்து you're going to put glutathione IV, திடீர்னு வந்து you have நல்ல ஒரு ஸ்டொமக் பெயின் இருக்குது, அந்த பேஷண்ட் ஏற்கனவே ஒரு கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது you just can't start an aesthetic clinic just like that without knowing ABC. ஸோ அதுவே நான் வந்து ஐ டோன்ட் அக்செப்ட் இட். ஸோ இட்ஸ் பிகமிங் ஸ்ட்ரிக்டர் இன் சென்னை டூ, இன் தமிழ்நாடு டூ, இன் ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானா they have already started to do that. So here we are getting there. This is just for the safety of the people. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க தெருவுக்கு தெரு இருக்காங்க. ஈவன் ஐ நோ பீப்புள் லைக் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் நான் போகிறப்போ அங்கே வந்து டெக்னீஷியன்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, மெஷின் டெக்னீஷியன்ஸாக. அவங்களாம் அந்த எல்பி காலிங் மீ, இந்த மாதிரி நான் தனியாக வந்து லேசர் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாங்க அப்படிலாம். ஸோ நீங்கள் சொல்லும் போது எனக்கு அதுதான் I'm just wondering. And also you are mentioning about hire a dermatologist first, right? Yeah, that's where I'm coming. How to find a perfect partner, even it's a tech company, even it is a aesthetic or a salon. Like how to find, okay, இவங்க நம்மளோட விஷன் ஷேர் பண்ணுறாங்கன்னு, how you are finding a perfect co-founder? Hunger for learning first, and also நம்ம விஷனுக்கும் அவங்க விஷனுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்குறது. ஓகே, if it's the same and also the wavelength, then comes a trust. ஸோ ஏன்னா ட்ரஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப they'll be very என்ன வேணால் பண்ணலாம், அந்த மாதிரி எப்படி வேணால் ஃபுல்லாக பிரான்ச் ஆரம்பிச்சிடலாம், அங்கே எங்கே ஆரம்பித்து வேறு லெவல் பண்ணிடலாம் அப்படின்லாம் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஈவன் ஐ ஹேட். பட் பை த கோ நம்மளுக்கு வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது தான் அவங்களோட கன்சிஸ்டன்சி, நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம், அவங்களோட கன்சிஸ்டன்சி பொறுத்து எல்லாமே பொறுத்து தான் we will know if it's like really working with them அப்படின்றது. But it's a very tricky question, and it's a very very difficult thing to answer also. ஏன்னா இப்போ நம்மளுமே லைக் சி யூ ஹாவ் அ விஷன் அண்ட் யூ ஆர் அ ஃபவுண்டர் ஆஃப் சம்திங் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பீடில் ஓடிட்டு இருப்பீங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்களை பார்ப்பீங்க உங்களை விட ஸ்பீடாக யாராவது ஓடுற மாதிரி. பட் ஆன் தி கோ நீங்கள் போக போக உங்களுக்குமே சம் டேஸ் உட் பி ஓகே ஐ கேன் ரிலாக்ஸ் ஆன் சம் டேஸ் அப்படி இருக்கும். அப்போ அவங்கள அதே ஸ்பீடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஐ ஹவ் லைக் ஃபேஸ்ட் மேபி ஐ ஹவ் ஃபெயில்ட் இன் ஃபவுண்டிங் குட் பார்ட்னர்ஸ் பிஃபோர் ஃபார் மை ஸ்டார்ட் அப். பட் ரைட் நவ் like கடவுள் புண்ணியத்துல like I have found my perfect partners actually. My partner is perfect and he's very trustworthy too, but finding one is difficult though. Okay, so when it's come to salon, like customer experience and customer trust is very important, because when I was building Zenexay at the start, பிஃபோர் ஒரு பிராண்டை எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து அந்த பிராண்டை பிலீவ் பண்ண வைக்கிறதுக்கு, ட்ரஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு இட் டுக் அ லாட் ஃபார் மீ, பிகாஸ் ஆஸ் அ சிஎம்ஓ இட் டுக் அ லாட் ஃபார் மீ. எல்லாரும் என்னை கொஸ்டின் பண்ணுவாங்க, என்ன பண்ணீங்க நீங்கள் சிஎம்ஓவா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 3 monthsல ப்ராடக்ட், அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பட் சலூன் வந்து நீங்கள் அப்படி இல்லை, ஸ்டார்ட் பண்ணோன்னே டக்குன்னு எல்லாமே நடக்கணும், பிகாஸ் பீப்புள் ஆர் பையிங் ஃப்ரம் பீப்புள், நாட் ஃப்ரம் அ கம்பெனி. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனல் பிராண்டிங் யூ ஆர் கிரியேட்டிங் ஃபார் யுவர் ஃபேஸ் அண்ட் பிராண்ட். ஐ கேன் see that. லைக் அது வந்து உங்களோட பைப்லைனில் எப்போதுமே இருந்த ஒன்றா இல்லை இட் ஜஸ்ட் கேம் நேச்சுரலி? My first, when I started, நான் என்ன ஸ்டார்ட் பண்ணா, என்னோட விஷன் வந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் திங் வாஸ் மை நேம் இஸ் கோயிங் டு பி ஐ எம் கோயிங் டு பி த ஃப்ரண்ட் ஃபேஸ். ஸோ நிறைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன். ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர் ஐ நோ வி ஷுட் நாட் பி யூ ஹேவ் டு டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட். எஸ், பட் அது நம்மளுக்குள்ளேயே இருக்கிறது. பட் ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர் வி ஷுட் நாட் டூ மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் மை மென்டர்ஸ் ஹூ ஹவ் டோல்ட் மீ you should not be doing this if you're trusting your workers. But as evolving, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா விமனுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ என்னோடய ஃபேஸ் முன்னாடி வரும்போது ஐ வாண்ட் எவ்ரி திங் டு பி பர்ஃபெக்ட். ஸோ that was one thing. Coming to personal branding, it is very important now. ஏன்னா it creates an ecosystem. ஸோ ஒரு ecosystem தேவை. ஒரு பிளைண்டாக ஒரு பிராண்ட் நேம் இருக்குது, குட், வெரி குட். பட் அந்த பிராண்டுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அவங்களோட ட்ரஸ்ட் வச்சு தான் அந்த பிராண்ட் இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ தட்ஸ் ஹவு இட் ஒர்க்ஸ்.
இப்போ என்கிட்ட வந்து முதல்ல வந்து கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் Anlon இஸ் மை பேபின்னு. ஆனால் இப்போ கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். Anlon இஸ் எவால்விங். Anlon இஸ் அ விஷன். Anlon ஹேஸ் அ பொட்டென்ஷியல். ஸோ அது வந்து இட்ஸ் எவால்விங் அண்ட் ஐம் எவால்விங் வித் இட். why I'm asking-னா இப்போ வந்து லைக் if entrepreneur அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பிளான் போடும்போதே எக்ஸிட் பிளான் எல்லாருமே போட்டுருவாங்க. either it can be IPO, either it can be company sale. So like they'll just like sold their company and they will go and they will start creating a new brand. But saloons aesthetic பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. So starting ல இருந்தே you have to build a strong image for that. But most of the people right now they are like doing influencers collab, influencer marketing technically. அதுவுமே இப்போ சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. And I can see you're not doing it. சலூன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? May I know like why you are doing? ஏன்னா இப்போ I had recently ஒரு entrepreneurs கூட like podcast பண்ணப்போ she said influencer marketing is influencer collab and marketing is one of the visibility வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஒரு பிராண்டுக்கு அப்படின்ற மாதிரி. ஈவன் இப்போ நிறைய மார்க்கெட்டிங் கோர்சஸ் இருக்குது, அங்கேயுமே வந்து அது ஒரு கிளாஸாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் அது பண்ணலை? மை மந்த்ரா ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் வேர்ட் பை மவுத். லைக் எப்படி வந்து நம்ம காலங்காலமாக சோஷியல் மீடியாவில் வராதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நான் ரொம்ப அந்த மாதிரி. பட் எஸ் ஃபார் த கொஸ்டின், அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஐ வாண்ட் பீப்புள் டு நோ வாட் Anlon really can do. Not looking at the reels. I want them to be confident with Anlon by coming inside, experiencing Anlon, experiencing everything inside, and my stylists are the best, my therapists are the best, and they have to know, not by seeing reels. One. Another thing is influencer collaboration vanda, for me it's a good kind of marketing. I am not against it or anything, but for me I don't really want to do it. ஏன்னா நான் படித்ததுக்கு நான் வேலை செய்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க இருக்காங்க. அண்ட் மை பார்ட்னர் இஸ் ஆல்சோ லைக் தட். ஃப்ரம் டே ஒன் நாங்கள் என்ன பிளான் பண்ணும்போது இது சொல்லுவோம், எப்போவுமே எவ்வளோ பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணாலுமே இது நம்ம பண்ணவே கூடாது. ஸோ வி ஷுட் நாட் டூ திஸ். இட்ஸ் அ குட் திங். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பிளான் பண்ணோம். ஐ திங்க் ஒன் ஷவுட் அவுட் வி எவர் டிட் ஃபார் Anlon was when MS Dhoni came. Okay. That was for the launch. You have to do it. That was the biggest shout out, and that will be the shout out. இன்னொரு shout out இருக்குன்னா by God's grace இருந்துச்சுன்னா good, but influencer collaboration and அதெல்லாம் வந்து we are totally against it. Because I have been to only Anlon. Like for 2 years only Anlon தான் hair cuts பண்றேன். Before I was in abroad. அதுக்கப்புறம் வந்துட்டு I have like experienced in many clinic and many saloons. அதுக்கப்புறம் இப்போ Anlonல தான் பண்ணிட்டு. Even my partner's kid பிறந்ததுல இருந்து Anlonல தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. In KNK Road. Yeah. லைக் அந்த மாதிரி ரெகுலராக வரவங்களுக்குலாம் do you have any like membership? Definitely இன்னும் மெம்பர்ஷிப் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. We'll have like இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. We'll have, we really want to do it, but we want to do it something ரொம்ப 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 ஸ்பெஷலாக. Like the loyalty card marilam ellam, I want to do something very special for them. So I'm just waiting. It's the work is going on. So we have taken the repeated people and the idhula irundhe eduthu we'll have to do something. Okay. இப்போ நீங்க சொன்னீங்க like marketing like we didn't plan much அப்படினு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது which is the like different channels of marketing is there. Even we are also doing lot of marketing, but அதுல ஏதாவது few channels தான் நமக்கு work out ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன channel click ஆச்சு? Word by mouth, definitely. Word by mouth only. Definitely. எனக்கு வந்து word by mouthல வந்து ஒரு 90% of my business is that. Yes. And when I just நான் காலையிலேருந்து Anlonல தான் இருப்பேன். either நுங்கம்பாக்கம் or கோட்டூர்புரம். எனக்கு வந்து சொல்லும்போது மேம் இட்ஸ் சூப்பராக இருந்துச்சு சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும் அவங்க வெளியில் போய் எவ்வளோ பேர்கிட்ட சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ when they walk out happily, I think that's something exactly the customer satisfaction. Yeah, நானும் அப்பவும் கேட்பேன் கூகுளில் ரிவ்யூ போட்டுருங்க. Yes, I'll do that. ஸோ இதுதான் என்னோட மைக்ரோமேனேஜ்மெண்ட் இஷ்யூ இதுதான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும்போது லைக் யூ ஆர் மென்ஷனிங் இன்னும் நான் லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் மெம்பர்ஷிப் இதெல்லாம் லான்ச் பண்ணலன்னு. ஐம் ஜஸ்ட் வாண்டரிங் அண்ட் க்யூரியஸ் டு நோ லைக் ஏன்னா சலூன்ஸ்க்கு அதுதான் த மேக்ஸிமம் ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவென்யூ. லைக் ஒரு பைப்லைன் நம்ம போட்டாலே அது இல்லாமே லைக் யூ ஹவ் ஸ்டார்ட்ன்றீங்க. லைக் வாட் இஸ் யுவர் லைக் வேர் யுவர் மோஸ்ட் ஆஃப் த ரெவென்யூ இஸ் கமிங் ஃப்ரம்? அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவென்யூக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருக்கீங்க? நாங்கள் மெம்பர்ஷிப் கார்ட்ஸ் அண்ட் ராயல்ட்டி அதெல்லாம் வைக்கலை அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா தேல் பே ஒரு அமௌண்ட் அண்ட் அதுலேருந்து நம்ம கழிச்சிக்கிட்டே வருவோம் அவங்க சர்வீஸ் பண்ண. என்னோட இதில் என்னென்னா
பண்ணுற தெரபிஸ்ட்டுக்கோ இல்லை பண்ணுற ஸ்டைலிஸ்ட்டுக்கோ இன்ட்ரெஸ்ட் போயிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஒரே பர்சனுக்கு எகெயின் ஒரே பர்சனுக்கு அது போகணும். ஏன்னா இப்போ வந்து பர்டிகுலராக இருப்பாங்க. ஸோ அந்த அந்த இது போயிடுமோ, அந்த அட்டென்ஷன் போயிடுமோ. எனக்கு அந்த அட்டென்ஷன் என் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து போகக்கூடாது. ரிட்டென்ஷன் இஸ் வேர் மேக்ஸிமம் ஆஃப் தி பிசினஸ். கரெக்ட், தட் இஸ் கரெக்ட். பட் எனக்கு அந்த அந்த ஒரு கிளைண்ட்டோட அட்டென்ஷன் கூட போகக்கூடாது. அது 100% எனக்கு வேணும். அதனால that's why I told you I want to start it, but I don't want to the mindset வந்துருண்டீங்க. ஓகே, மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்ல தானே வராங்க. மெம்பர்ஷிப் தானே, நம்ம கட் பண்ணிட்டு போயிடலாம், இல்ல வந்து ஃபேஷியல் பண்ணிட்டு நம்ம ஒன்று பண்ணிடலாம், என்ன இது என்ன போட போறாங்க. வாவ், நைஸ். உங்க டீமுக்காக நீங்க அப்படிலாம் திங்க் பண்ணி லைக் how to build proper team whatever the company as an entrepreneur, like how to build a team. That is also very difficult. Actually my team is I trust them abundantly and they are trained. ஒரு இதுலேருந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அப்போது வந்து அவரோட சலூன் சைடு வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஹி ஹஸ் ட்ரெயின்ட் அவர் கோர் டீம். அதே மாதிரி நான் என்னோட கோர் டீம் வந்து they are totally trained. They can do everything, but I won't let them do, but I'll only do. But they are totally equipped. So from scratch in the பண்ணுவோம். And we have certain programs like பேசுறதுக்கு for, and there are people who's coming to know what is happening, like a psychologist who will who will understand their needs. They'll tell I want to be a director, I want to be a creative director, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இல்லை I want to be a saloon owner அப்படியே சொல்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் தனியாக பேசுவோம். இப்போ நீ வந்து சலூன் ஓனர் ஆகணும்னு நினைக்கிற, பட் உனக்கு அது மாதிரி நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டு மெதுவாக அவங்கள how to mold பண்ணி yes it's a big இதுதான். பட் my core team is touchwood. nice 3 yearsல second Medisalon you have started. எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, லைக் launching their like ஒரு புதுசாக ஒரு கான்செப்டை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் நான் அதெல்லாம் லான்ச் பண்ணலை, இதுக்கப்புறம் தான் மெம்பர்ஷிப் லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் ஐ ஹேவ் டு லான்ச்னு. இன்னும் உங்களுக்கு நிறைய திங்ஸ் பைப்லைனில் இருக்கும்போதே யூ ஹவ் லான்ச்டு த செகண்ட் பிரான்ச். பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், இப்போ ஒரு சலூன் அப்படின்னா லைக் தே வில் லான்ச் as many as brands as possible. தெரு லான்ச் பண்ணிட்டு போவாங்க. பட் யூ டுக் 3 years to launch a second branch. Like how does scaling looks for you? So yes, actually நாங்கள் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கோட்ருப்புறம். லேட்டு தான். பட் வந்து ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சலூன் இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்கன்னா 4 மாதத்துல இன்னொரு இடத்துக்கு போட்டுருவாங்க, 4 மாதம் போட்டுருவாங்க. பட் மை ஸ்கேல் இஸ் pretty big, so revenue is also does count. And எங்களுக்கு என்னென்னா we don't want investors, we don't want franchisee. அதனால தான் வந்து we took these many years to start. சலூனில் இருக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்குலாம் எகெயின்ஸ்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. No, it's a Medisalon. அதனால தான் see we are looking upon things like franchisee. Of course இருக்குது, but our model should be different. Like we are exploring VC, we are exploring seed funding and all that, but we are not startups. They are ready to give us capital funding, so we are in that stage, but still we are hesitating because நான் சொன்ன மாதிரி I want to be Anlonna, it should be இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா உங்களோட விஷன் நீங்கள் கேரி பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் முடிக்கல Anlonக்கு, இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்குது. ஸோ எனக்கு அதெல்லாம் ஸ்கேலிங் abroad or both. Okay, scaling abroad and scaling up. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் I really want to do it myself. And அப்படி இல்லைன்னா I am thinking about VC, venture capitalism. So no franchisee model as of now. ஏன்னா கொடுத்துட்டோன்னா அது வந்து it will be any other salon. Quality இதாக chances இருக்கு. அது எனக்கு வந்து I really don't want to. When you scale, what are the like the factors you have to look into it deeply? Definitely the capital funding. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற இடம் it's important. ஹாட்ஸ்பாட்டாக இருக்கணும். And another thing is பார்க்க போகிற இடம், தட் இஸ் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலமாக இருக்கட்டும், இல்லை மதுரையாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி சவுத்தில் நம்ம டவுன் சவுத் போகிறோம், இல்லை பெங்களூராக இருக்கட்டும், அப்படி போகிறோன்னா யூ ஷுட் நோ விச் பிளேஸ் டு சூஸ் ப்ராப்பர்லி. அண்ட் நான் அங்கே எவ்வளோ நாள் இருக்க போகிறேன், என்னோட கோஃபவுண்டர் எவ்வளோ நாள் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வி ஹாவ் டு நோ. அங்கே இருந்து ட்ரெயின் பண்ணணும், ஒரு 2-3 months ஸ்டாஃப்ஸ் ட்ரெயின் பண்ணணும், மேனேஜர்ஸ் ட்ரெயின் பண்ணணும். ஸோ எஸ், ஆல் திஸ் இஸ் on
ஸ்டார்ட்டிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ லைக் வாட் வாஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஹேவ் ஸ்டார்ட்டட் வித்? We started with 1 crore. 1 crore. Okay, that huge the investment is. Yes. Okay. Because we did everything unique. I think KNK, Exactly. Yeah, இப்போ even the நான் creativity, the yeah, salon experience, yes, it's like ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம், ஹைஜீனிக்கா இருக்கணும், yeah, மற்ற சலூன்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு yeah. சொல்லிட்டு. And also we have machines, no, we have skin machines. Exactly. So machines-லாம் சேர்த்து of course. கோட்ரப்புறம் I don't want to comment. வந்திருக்கீங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். யா வந்திருக்கேன். அங்க அப்பாயின்மெண்ட் கேன்கேல இல்ல அப்படின்னா லைக் தே வில் ரீரூட் மீ டு கோட்டூர். ஆக்சுவலி மை ஆஃபீஸ் இஸ் அட் லைக் அண்ணா சாலை. Okay, ஸோ okay. கேன்கே இஸ் லைக் என்னோட பார்ட்னர்ஸ் எவ்ரிபடி அங்கே தான். ஏன்னா இப்போது சலூன்ஸ் மாதிரியான பிராண்டுக்கு ஸ்கேலிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது ஸ்கேலிங் டூ ஃபாஸ்ட் அப்படின்னா அது குவாலிட்டி அங்கே வந்து கம்மியாகும்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த மாதிரி என்னென்ன சேலஞ்சஸ்லாம் லைக் வி ஷுட் ஃபேஸ் வைல் ஸ்கேலிங் டூ ஃபாஸ்ட்? So yes, about scaling, funding. So majorly funding, and I will look upon not to compromise in any quality. KNK Kottapuram பார்த்தீங்கன்னா it will be like a total different concepts, but அந்த மாதிரி தான் எனக்கு interiors வேணும். I don't want to do anything and best machines, not any Korean made or China made machines, like best machines which எங்கேருந்து பெஸ்ட் மெஷின்ஸ்லாம் கிடைக்குது மேம்? டெர்மட்டாலஜி படித்தா தெரியும் நம்ம வந்து எதுவுமே இது பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக. அண்ட் இதெல்லாம் பண்ணணுன்னா ஸ்கேலிங் அப் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். லைக் டப்புன்னு வி கான்ட் ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி கோ பிகாஸ் as I said, medical equipments is pretty expensive. ஒரு மெஷினுக்கு நம்ம வந்து 4 சலூன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இட்ஸ் லைக் தட். இஃப் யூ கெட் த பெஸ்ட் மெஷின்ஸ், நம்ம ஒரு மெஷினுக்கு நம்ம 4-5 சலூன் ஆரம்பிச்சிடலாம். சீரியஸாக இட்ஸ் தட் எக்ஸ்பென்சிவ். ஓ மை காட். ஸோ எஸ், ஸோ அதிலலாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேணான்னு தான் நான் மெதுவாக ஸ்கேலப் பண்ணுறேன். ஓகே. அகெயின் ஸ்கேலப் பண்ணும்போது டீம் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சலூன் சைடில் இருக்கட்டும், ஈவன் நெயில் டெக்காக இருக்கட்டும், ஈவன் லேஷ் டெக்காக இருக்கட்டும், we have the best. So I want, if I'm going to start somewhere else, I want to be the best. So now இப்போ எனக்கு I have the best lash stylist in both in KP and KNK. அவங்க கிட்ட வந்து ஒரு 6 months அந்த பொண்ணு பையனும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள வந்து போடுவேன் இந்த இடத்துல வந்து. நைஸ். Yeah, and most importantly, all of us will try. Like I will try one treatment, I will try my nail கரெக்டாக இருக்கா உடையுதா அது எல்லாமே. சீரியஸ்லி ஒரு வாட்டி ட்ரையல் வர ஒரு திங்களையும் வந்து ஐ வில் மேக் தெம் டூ அண்ட் தென் ஒன்லி இன்டர்வியூ. அவங்களோட இன்டர்வியூ அதுதான், பெரிய இன்டர்வியூலாம் கிடையாது. வந்தோடனே நீ பண்ணுற பெடிக்யூர் வரேன்னா show me a trial. If I'm happy, I'm good. Most of our listeners are entrepreneurs, ma'am. ஸோ வந்து இப்போது வந்து லைக் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு அமௌண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈவன் என்னோட பிஸ்னஸ்மே அப்படி தான். ஸ்டார்டிங்கில் என்னோட கை காசு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஐ வாண்டட் தட் பிஸ்னஸ் டு பி லைக் சஸ்டைன் பை இட் செல்ஃப். அதே மாதிரி லைக் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஆஃப்டர் தென் நம்ம வந்து லைக் ஃபார் சஸ்டைனிங் தெம் செல்ஸ் நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணணும்? கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து ஆன்லான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு நாள் வந்து பிஸ்னஸ் நடக்கலைன்னா ப்ளீஸ் டவுன் ஆகவே கூடாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி எழுந்து காலையில் ஓட போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்து என்ன பண்ண முடியுன்றதை ஐ வில் டிஸ்கஸ் வித் மை மேனேஜர். டெஃபினட்டாக டிஸ்கஸ் வித் மை ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் திங் வந்து நாங்கள் எதுவுமே பண்ணதே இல்லையா, நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ தான் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் 4 years. ஸோ மெதுவாக இந்த சோஷியல் மீடியாலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி இதுலேருந்து வரும் அப்படின்னு அப்படி தான். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து தொடர்ந்து போயிடக்கூடாது. ரொம்ப சீக்கிரமாக ஐயோ இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு வந்து ஆகக்கூடாது. இப்போ நம்ம கோஃபவுண்டர் அப்படி ஆகிட்டாங்கன்னா இல்லை பரவாயில்ல பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து. ஸோ போத் ஆஃப் அஸ் ஷுட் ஹேவ் தட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி நான் டெஃபினட்டாக கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்று மைண்டுக்கு வருது. வாட் கைண்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி வி டூ நீட் அஸ் அன் ஆண்டர்ப்ரனர்? பிகாஸ் இப்போது கன்சிஸ்டன்சி அப்படின்னா எவ்ரிடே ஷோயிங் அப் டு பிஸ்னஸ், தட் இஸ் ஆல்சோ கன்சிஸ்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பையன் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கான் அப்படின்னா டெய்லி கடவுள்கிட்ட உட்காந்து நான் டெய்லி காலையில் ஏஞ்சி வேண்டிக்கிறேன் அப்படின்னாலும் அது கன்சிஸ்டன்சி தான். பட் அட் த எண்ட் டெய்லி காலையில் வேண்டிட்டு மட்டும் தான் இருப்பான். That is also count as a consistency, right? What kind of consistency every entrepreneur should need? First, showing up every day, no matter what. Showing up every day
அண்ட் ஆல்சோ டூயிங் யோர் ஹோம் ஒர்க், வாட் அதர்ஸ் ஆர் டூயிங் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறது வந்து நீங்கள் பக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி பார்க்குறது கிடையாது. ஹவ் அதாவது யுவர் காம்படிட்டர்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அந்த மாதிரி we can actually learn. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் as I said, Anlon வந்து Medisalon ஸ்டார்ட் பண்ணும்போது we were the first one. இப்போ வந்து நிறைய லாட் ஆஃப் பீப்புள் சலூனாக இருக்கிறவங்க ஏஸ்தெட்டிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, ஏஸ்தெட்டிக்ஸாக இருக்கிறவங்க சலூன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே எங்களோட ஐ திங்க் வி ஒன் இன் தட். எக்ஸாக்ட்லி, நீங்கள் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் செட் an example for it. எஸ். ஸோ அதுக்கு தான் வரேன். ஸோ அப்படி நம்ம நினைக்கலாம், நம்ம இவ்வளோ பேருக்கு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கோமே. நான் நினச்சிருக்கேன், நான் இவ்வளோ பெரிய எக்ஸாம்பிளாக இருந்திருக்கேனே, நம்மளால் பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணலாம். வில் டூ சம்திங். டிஜிட்டல் மார்க்கெட், அதில் வந்து இட் கம்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், போய் வந்து யூனோ லைவ் போகிறது, பேசுகிறது, இந்த மாதிரி பாட்காஸ்ட். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். நைஸ். ஓகே, இப்போது லைக் நிறைய பேர் இந்த ஏஸ்தெட்டிக் கிளினிக்ஸ், ஸ்கின் கிளினிக்ஸ் போகிறதே வந்து குளூட்டதைன் எடுக்கிறதுக்கு தான் இருக்குது. தே வாண்ட் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னோட ஹெல்த் அப்படின்னா வந்து யூ ஷுட் ஃபீல் தட் ஹெல்தினஸ் ஆஃப் த ஸ்கின்னே தவிர ஃபேர்னஸ் வந்து ஹெல்த் கிடையாது. பட் டெஸ்பைட் தட் எவ்ரிபடி இஸ் ரன்னிங் பிஹைண்ட் தட் குளூட்டதைன். வை ஸோ குளூட்டதைன் வந்து ஆக்சுவலி வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ்காண்டி. ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க வந்து ஃபார் இட் இஸ் அ பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம அதை கண்டுபிடிச்சாங்க. நம்ம உடம்புலேயே குளூட்டதைன் இருக்குது. ஸோ வி கிவ் குளூட்டதைன் ஓரலி ஆர் ஐவி டு ட்ரிகர் மோர் குளூட்டதைன். சரிங்களா? இட் won't work for everyone. But I have seen tremendous results with few patients and no result at all in few patients. And 600 mg is FDA approved. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ வந்து குளூட்டதைன் ஐவி பார்ட்டிஸ் அண்ட் ஹேங்கோவர் கிட்டா பார்ட்டிஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு. when it was a hype, even myself tried a year back. நானே வந்து ஒரு 2 ஷாட் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் I don't see lot of changes. கண்டிப்பாக இருக்காது. It is mainly for your health. It is for your oxidative stress. Fairness is actually a side effect of glutathione. Yes. Yeah. It releases your oxidative stress. It's good for your cellular energy. இப்போ ஒரு percentage of people இருக்காங்க, ஒரு 60% of women வந்து like they are like youngest people are here who are going to regularly for skin clinics அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ percentage of people are liking glutathione? 70%. 70%. Oh my god. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம சொல்லி லைக் டூ மெனி டாக்டர்ஸ் வந்து பேசி they are like, மேம் எனக்கு ஃபேர்னஸ் வேண்டாம், பட் ஐ வாண்ட் டு டீடாக்சிஃபை மை இது. சரிப்பா, ஏதோ ஒன்று இது வரைக்கும் நீங்கள் வந்தது எனக்கு போதும். பட் எனிவேஸ் த சைட் எஃபெக்ட் இஸ் ஃபேர்னஸ். நோ, பட் ஐ வில் டெல் தம், நீங்கள் வந்து அப்படியே டப்புன்னு ஃபேர் ஆகிடலாம் அதெல்லாம் நினைக்காதீங்க. அப்போ கேட்பாங்க, அவங்க எப்படி ஃபேர் ஆனாங்க, இந்த ஹீரோயின் அந்த ஹீரோயின் எப்படி ஃபேர் ஆனாங்க, அதெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக இருக்குது. பட் யா, இதெல்லாம் வந்து இட்ஸ் டெய்லி சேலஞ்ச் ஃபார் எனி டெர்மட்டாலஜிஸ்ட். ஓகே, ஸோ ஒன் கொஸ்டின், லைக் நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்படி வந்து ப்ரைஸிங்ஸ் வந்து எப்படி மாடல் என்ன பிளான் பண்ணணும்? பிகாஸ் ஐ ஹவ் பீன் டு அப்ராட் டூ. இப்போ அப்ராட் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். பட் வென் கம்ஸ் டு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஆர் பியூட்டி அப்படின்றப்போ அந்த பியூட்டி ஈவன் லேஷஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து இட்ஸ் ஸோ சீப்பர் over there comparing to India, especially like comparing to Tamil Nadu. It's even Bangalore கூட hair straightening is like cheaper. But இங்கே வந்து local saloonsல கூட it is really costly. 10,000 இல்லாமல் you can't straight your hair அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கு இல்லையா? ஸோ ப்ரைஸிங் வந்து ப்ராப்பராக எப்படி பிளான் பண்ணணும்? ப்ரைஸிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டைலிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இப்போ கட்டிங்க்கு எப்படி ப்ரீமியர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, டாப் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தர் எக்ஸ்பீரியன்ஸ் விச் எவர் தே வாண்ட். என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் என்னோட ஆல் மை பாய்ஸ் ஆர் த பெஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ ப்ரைஸிங் வந்து ஃபார் சலூன் சைடில் நாங்கள் இப்படி தான் வந்து வில் ப்ரைஸ் இட். ஃபார் அதர் திங்ஸ் லைக் பெடிக்யூர் மேனிக்யூராக இருக்கட்டும், இல்லை நெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை லேஷஸாக இருக்கட்டும், இஃப் யூ கெட் த பெஸ்ட் பிராண்ட்ஸ் லைக் OPI or Blue Sky, அந்த மாதிரி the product itself is expensive. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து தான் ஒரு % எடுத்து தான் வில் பி கிவிங் த கிளைண்ட்ஸ். ஸோ அப்படி தான் we have to see. இப்போ இன்கேஸ் இப்போ நீங்கள் குளூட்டத்தியான் கேட்டதுனால சொல்கிறேன். குளூட்டத்தியான் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்குது, நிறைய லாட் ஆஃப் திங்ஸ். பட் நம்ம வந்து FDA அப்ரூவ்டான அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க, அது பார்த்துட்டு தான் வாங்கணும். அது வாங்கிட்டு அது எவ்வளோ இட் வில் பி காஸ்ட்லி. அது வாங்கினதுக்கு அப்புறமா அதோட பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம வந்து we have to do the pricing. ஸோ நீங்கள் 8,000 rupeesக்கு ஒரு நார்மல் ஒரு டூப்ளிகேட்
கிட் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு 12,000 ரூபாய் போட்டிங்கன்னா தட்ஸ் நாட் ஃபேர். தட்ஸ் ஸோ அதுவும் பார்க்கணும்ல, பிகாஸ் தேர் டூ மெனி things to see in this. நல்ல குவாலிட்டி glutathione brandனா like what is the cost of it? Per session will be somewhere around 10 to 20,000. 10 to because 20,000. yeah, because இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. L-carnitine வந்துருச்சு, we have NAD, we have immunity boosters, அந்த weight loss எல்லாமே. ஸோ we have too many things. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கம்பைன் பண்ணி கொடுக்குறோங்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே மேம். ஸோ ஃபைனலி லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் பாட்காஸ்ட்க்கு நம்ம வந்துட்டோம். உங்களோட ஆண்டர்ப்ரனல் ஜேர்னியில் யூஆர் ஆல்சோ அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ இந்த ஜேர்னியில் வாட் இஸ் த ஒன் ஆண்டர்ப்ரனல் லெசன் யூ ஆர் லேர்னிங் ஸ்டில்? டோன்ட் கெட் எமோஷ்னலி அட்டாச்ட் வித் த பிராண்ட். நம்ம வந்து அதான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்கன்னா நான் ஆன்லான் இஸ் அ பேபி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஐ see it as a வேல்யூ பார்க்கும்போது இட்ஸ் பொட்டென்ஷியல் இஸ் டூ மச் where it's not a baby anymore. I cannot give chellam and take care of it anymore. So அது வந்து we have to, that's what I would tell people. And I have to stop micromanagement. Definitely I have to start mentoring. So from micromanagement to mentoring I have to do. Then otherwise I'm a bit happy about Anlon is we have started something in India for the first time, Medisalon. அது வந்து எனக்கு எப்பவுமே சொல்வேன், நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். நமக்கு ஒரு ஈகோ இல்லையா? ஆமாம். ஸோ அதில் வந்து எஸ், like people say a product can be copied but the person behind it can't. So my vision is இது மட்டும் இல்லை, என்னோட விஷன் இது மட்டும் இல்லை. I have more things to explore. I am எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொரு ரொம்ப மெயின் திங் ஃபார் எனி ஆண்டர்ப்ரனர், நாட் ஓன்லி இன் திஸ் பிஸ்னஸ், எனி திங், கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட், லைக் இன் எவ்ரி திங். எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி சென்னையில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட கொஞ்சம் அப்டேட்டடாக இருங்க. தட்ஸ் வாட் ஐ வில் சே. நானுமே வந்து அப்படி தான். ஐ வில் பி வெரி வெரி அப்டேட்டட் இன் எஸ்தட்டிக்ஸ்லேயே இருந்தாலும் சரி, சலூன் இண்டஸ்ட்ரியிலே இருந்தாலும் சரி. எனக்கு ஒரு நெல் பாலிஷ் ப்ரைஸ் கம்மியாச்சும் குறைஞ்சினா கூட எனக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோ ஐ வில் see to that. So keeping yourself updated is very very important. ஓகே, தட்ஸ் நைஸ். நீங்கள் கீப் யூ அப்டேட்டட்னு சொன்னதுனால இந்த கொஸ்டின் எனக்கு லைக் வி டிடன்ட் பிளான் இட், பட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. லைக் இப்போது வந்து ஏஎன் ஆட்டோமேஷன் ஹாஸ் பீன் அ ட்ரெண்ட்னோ, ஏதாவது அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு வாய்ஸ் ஏஜென்ட் ஏதாவது ஆட்டோமேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அடாப்ட் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை, பட் இட்ஸ் அ குட் திங். 2-3 companies actually approached us to nice. We are also into voice agents. Oh nice. Approach பண்ணாங்க. We thought yes, it's actually a good thing. We have to explore and we can do. Nice, definitely கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஓகே மேம். யூஸ்வலாக நான் வந்து விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் கூட பாட்காஸ்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்ப்பேன். இவ்வளோ நாள் நான் வச்சுருந்த தாட், தி சலூன்ஸ், லைக் ஈவன் தி மெடி சலூன், த டேர்ம் யூ ஆர் சேயிங்னோ, என்னோட தாட் என்னென்னா சலூன் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் அப் பண்ணணும். பிகாஸ் மை பார்ட்னர் வாண்டட் டு ஸ்டார்ட் ஏஸ்தட்டிக் கிளினிக் ஆல்வேஸ். உன்னோட நீஷ் இதுவே கிடையாது, யூ ஷுட் கெட் இன் டு ஏஸ்தட்டிக்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன. பட் எனக்கு இதை நான் இப்படி தான் யோசிப்பேன். லைக் ஒரு ரோட் மேப் எழுதும் போதே டக்குன்னு நம்ம வந்து ஸ்கேல் அப் பண்ணணும், இல்லைனா நம்ம காணாமல் போய்டுவோம் மார்க்கெட்டில். ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும், ஃப்ரான்ச்சைசிக்கு என்னென்ன இது இருக்குது, மார்க்கெட்டிங் என்னென்ன பண்ணணும், திஸ் இஸ் வாட் ஐ டூ பிளான். என்னோட பேஜில் புக்கில் முக்கவாசி அதுதான் இருக்கும். பட் உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் அந்த தாட்டே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவுமே நீங்கள் வந்து மாற்றலாம், தட் வில் பிரிங் மோர் பீப்புள் இன் டு இட் அப்படின்ற மாதிரி. யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் மேம்.